இந்த தார்ச்சுலா தாண்டோடனே கர்பியாங்கன்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜே வந்து பயங்கரமான பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 பேர் தான் அந்த வில்லேஜ்ல இருப்பாங்க. எல்லாருமே பழங்குடி மக்கள். 1960க்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல உறவு முறை இருந்துச்சு. இங்க இருந்து நிறைய வணிகம் பண்ணுவாங்களாம். அப்பெல்லாம் இந்த ஏரியா, அந்த மலைப்பகுதி ஃபுல்லா அங்கங்க நிறைய குடும்பங்கள் வந்து வச்சுட்டு இருந்திருக்கு. நம்ம ஊர்ல இருந்து மசாலா, மஞ்சள் அப்படின்னு நிறைய பொருட்கள்லாம் வந்து சீனாவுக்கு இந்த எல்லை பகுதி வழியா நடந்தே போய் கொடுத்துட்டு வருவாங்களாம். அதே மாதிரி சைனாவுடைய திபெத் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சைடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்வெட்டர்ல இருந்து நிறைய பொருட்கள்லாம் இங்க வணிகம் கொடுப்பாங்களாம். காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து பொருட்களை மாத்திப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு அங்க வந்து திபெத்காரவங்கிட்ட இருந்து. இந்த 1962 அக்டோபர் 20 சைனா என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுடைய எல்லையை தாண்டி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு நாடுங்க தான் சண்டை போடுது. ஆனா மக்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு அவங்க வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு ஏதோ பொழைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லையை தாண்டி வந்து அடிச்சதுல என்ன ஆகி போச்சுன்னா, இந்தியா தன்னுடைய எல்லைகளை இன்னும் பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லைகள்ல அங்கங்க இருக்கிற கிராமப்புற மக்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து சிட்டிக்குள்ள போங்க, அதாவது தார்ச்சுலா கிட்ட போங்க, அதாவது இந்தியாவுடைய சென்டர்ல எல்லையில நீங்க இருக்காதீங்க, உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி கிராமப்புற மக்கள், மலைப்பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கீழே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.